ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ லாங் டைம் நோசிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஹோப் யூர் ஆல் டூயிங் குட். ஸோ இதே மாதிரி உங்களை டெய்லி எத்தனை பேர் விசாரிக்கிறாங்க, நலம் விசாரிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 2 2 2 4 4 2 7 எப்படி பார்த்தாலும் கைக்குள்ளே கூட வரமாட்டேங்குதேன்ற அளவுக்கு ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு குட்டி ரீவைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாமா? ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். எந்த அளவுக்குன்னா, ரொம்பலாம் இல்லைங்க, உங்களோட இன்ஃபேன்ட் ஸ்டேஜ், அந்த குழந்தை பருவம் இருந்திருக்கும் இல்லையா? இல்லை ஏதோ ஒரு குழந்தையோட பருவத்தை யோசிச்சு பாருங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, லிட்ரலி அப்போ நீங்கள் குட்டி குட்டி விஷயம் பண்ணுவீங்க. லைக் அப்போ நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு குழந்தை திரும்பி படுக்கும், தவழ்ந்து போகும், நடக்கும், அம்மா அப்பா சொல்லும், கண்ணை சிமிட்டினா கூட கை தட்டி சூப்பர்ப்பா சூப்பர், குழந்தை அப்படி படிச்சு இப்படி படிச்சுன்னு ஒரு 4 பேருக்கு தம்பட்டை அடிச்சு பேசியிருப்பாங்க. அதே கொஞ்சம் விழ போனால் கூட ஐயோ குழந்தை விழப்போது இப்படி 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 அத்தனை பேரும் கையும் வரும். அதே கொஞ்சமாங்க, இவ்வளோ அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சமாக வளர்ந்துருப்போம். ஒரு எல்கேஜி யூகேஜி விழப்பானா கூட கண்டுக்காது, அவனே சரியாயிடுவான், அவன் அழாமல் நீ பார்த்தீங்கன்னா அழாமல் விட்டுருவான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்மளும் அப்படியே ஓகே நம்மளை கண்டுக்கல, நம்ம அழகானா எதுக்கு சீன் கிரியேட் பண்ணிட்டு அப்படி சொல்லி அமைதியெல்லாம் போயிருப்போம்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கொஞ்சம் அளவுக்கே அந்த கெதினா இப்போ எவனுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி இதுதான் உண்மை. பட் தட் 1% வில் ஸ்டே ஃபார் யூ எவர். நீங்கள் காலேஜு, ஆஃபீஸு, கொலீக்ஸுன்னு எல்லாரையும் தாண்டி வந்திருப்பீங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் என்னன்னு கேட்குறதுக்கோ, இல்லை நீங்கள் சந்தோஷப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கோ ஆள் கம்மியாகிட்டே வந்திருப்பாங்க. அந்த 1% வில் ஸ்டேன்னு சொன்னல, அது யாராக இருக்குன்னு யோசிக்கிறீங்க? வேற யார்? நான் தான். ஃபீல் பண்ணாலும் நீயே தான் பண்ணிக்கணும், ஹீல் ஆனாலும் நீயே தான் ஆயிக்கணும். அதுதாங்க இப்போ இருக்க ட்ரெண்டு இல்லைங்க, ஃபேக்ட்டு. ஏன்னா நமக்குன்னு வந்துட்டு சுற்றி இருக்கவங்களாம் வருவாங்க, இல்லை யாரோ ஒருத்தவங்க அந்த ஒரு பர்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே உட்காந்துருக்கிறத விட நீங்களே ஹீல் ஆகி அதை புரிஞ்சுக்கிட்டு கேரி ஆன் பண்ணி இஃப் யூ மூவ் ஃபார்வர்ட், ஆக்சுவலி உண்மையான சக்ஸஸ் அங்கே தாங்க இருக்குது. என்ன வழியாக இருந்தாலும் வி ஹாவ் டு டேக்கிள். அதுதான் உண்மையும் கூட. எவ்ரிடே இஸ் நாட் த சேம். எவ்ரிடே இஸ் அ ஹெவி டே. உண்மையை சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேஸ் தே வில் பி ஃபேஸிங். பட் வி ஹாவ் டு ஸ்டெப் ஃபார்வர்ட். எல்லாம் ஒரே போட்டில் தான் சேல் ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? டடா, மீண்டும் மினிமம் காத்திருங்கள். நான் உங்கள் லீலா.